ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 39. தேவா உவாச்ச நமாம தேவதேவ பதாரவிந்தம் பிரபன்ன தாபோ பஜமாத பத்ரம் யன்மூலகேதா யதயோன்ய சோரு சம்சார துக்கம் பகிர் உட்சிபந்தி. மொழிபெயர்ப்பு. தேவர்கள் கூறினர், எம்பெருமானை, குடையை போன்றுள்ள தங்களுடைய தாமரை பாதங்கள் சரணடைந்த ஆத்மாக்களை எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுகின்றன. அவற்றை புகலிடம் கொண்ட முனிவர்கள் பௌதிக துன்பங்களை எல்லாம் எரிந்து விடுகின்றனர். எனவே தங்களுடைய தாமரை பாதங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். பொருளுரை. மறுபிறப்பையும் மற்றெல்லா பௌதிக துன்பங்களையும் வெற்றி கொள்ள முயல்வதில் பல முனிவர்களும் ஞானிகளும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்களை விட பகவானின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்பவர்களால் எல்லா பௌதிக துன்பங்களையும் சுலபமாக தூர எறிந்துவிட முடியும். பிற வழிகளில் ஈடுபட்டு உள்ளவர்களால் அதை செய்ய முடியாது. அவர்களுக்கு அது மிகவும் கடுமையாக இருக்கும். பகவானுடைய தாமரை பாதங்களின் புகலிடத்தை ஏற்காமல் முக்தியடையலாம் என்று செயற்கையான முறையில் அவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அது சாத்தியமல்ல. ஒருவர் கடுந்தவங்களை மேற்கொண்டவராக இருந்திருப்பினும் அத்தகைய பொய்யான முக்தி நிலையிலிருந்து அவர் மீண்டும் பௌதிக வாழ்வில் விழுந்து விடுவது நிச்சயம். சிறந்த வேத வல்லுநர்களும் முக்காலங்களை அறிந்தவர்களுமான தேவர்களின் அபிப்பிராயமும் இதுதான். தேவர்கள் பிரபஞ்ச நிர்வாக அலுவல்களின் பொறுப்புகளை ஏற்க அதிகாரமளிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்களுடைய கருத்துக்கள் மதிப்புடையவையாகும். அவர்கள் பகவானால் தமது அந்தரங்க ஊழியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா.